Hi dears, welcome to Catherine's cassata. நல்ல சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி pancake எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸி. ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு நான் 3 டீஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூனே கரெக்டாக தான் இருந்துச்சு. 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கனால வெனிலா எசன்ஸ் விட்டால் நல்லாயிருக்கும். 200 கிராம் நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நான் பேக்கிங் சோடாலாம் போடலை. இந்த பேட்டர் கலக்கிறதுக்காக நான் பால் ஒரு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தோசைக்கல்ல வழக்கமாக தோசை விடுற மாதிரியே விடலாம். பட் விரித்து விடக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே ஒரு கரண்டி எடுத்து அப்படியே கட்டியாக அப்படியே ஊற்றிடுங்க. நல்ல மேலெல்லாம் பபிள்ஸ் வரும். வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. நல்ல சூப்பரான சாஃப்ட் ஸ்பாஞ்சி கேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் சாக்லேட் சிரப் எதுனா இருந்ததுன்னா ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும். இந்த சாக்லேட் சிரப் நானே தான் பண்ணேன். சாக்கோ சிப்ஸில் மில்க்கை கலந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நான் பண்ணேன். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன்.